ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் ரெசிபீஸ். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வைத்து ரொம்பவும் ஈஸியான முறையில் அதே நேரத்தில் மிகவும் சுவையான ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உண்மையிலேயே இந்த சட்னிங்க அவ்வளவு நல்லதொரு டேஸ்டியான ஒரு தக்காளி சட்னி இட்லி, தோசை, இடியாப்பம், ஊத்தாப்பம் போன்ற டிஃபன் வகைகளுக்கு ஏற்றதான ஒரு அருமையான சட்னிங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரொம்பவும் சாஃப்டான ஊத்தாப்பம் தான் நான் செஞ்சுருக்கேன். இந்த ஊத்தாப்பத்திற்கு இந்த சட்னி சைடிஷாக வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளவு அருமையாக டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அனைவருக்குமே ரொம்பவும் பிடிக்குங்க. அதனால் நான் இன்றைக்கி இந்த ஊத்தாப்பத்திற்கு இந்த சட்னி தான் சைடிஷாக செஞ்சுருக்கேன். இப்போது இதை வீடியோ எடுத்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 3 தக்காளி, நல்ல பெரியதொரு 3 தக்காளிங்க, ஒரு முழு பூண்டு, கொஞ்சமாக கறிவேப்பிள்ளை, 6 மிளகாய் வத்தல், அரை கப் அளவிற்கு தேங்காய் துருவல். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள்கள். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்ல எண்ணெய் எடுத்து அந்த முழு பூண்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூண்டுகள் எல்லாத்தையுமே உரித்து இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக மிளகாய் வத்தலையும் வதக்கிக்கலாம். கறிவேப்பிள்ளை, தேங்காய் துருவல், இது எல்லாமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சு நம்ம கொஞ்சம் ஹூல் பண்ணிக்கிறலாங்க. நல்லா இதை ஆற விட்டுறலாம். அடுத்ததாக தக்காளியையும் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையுமே நல்ல மிதமான தீயால் வதக்கிக்கிறணும். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பதத்துக்கு வதக்கிக்கிறணும். ரொம்பவும் அதிகமான நேரம் வதக்கக்கூடாது. அதே நேரத்தில் பச்சை வாசனை போய் மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி பக்குவத்துக்கு வதக்கினா ரொம்ப நல்லதுங்க. இப்போது தக்காளியையும் நம்மள ஆற வச்சதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய சூடு எல்லாமே போயிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம மிளகாய் வத்தல், கறிவேப்பிள்ளை, தேங்காய் துருவல் இது மட்டும் நம்ம சேர்த்து கொஞ்சமாக தண்ணியையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறணும். அடுத்ததாக வதக்கி வைத்திருந்த தக்காளி, கொஞ்சம் கல்லுப்பு, இப்போது தண்ணி சேர்க்க வேண்டியது இல்லைங்க. இதையும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளித்து கொட்டிடலாம். நல்ல எண்ணெயே சேர்த்துக்கோங்க, அது ரொம்பவும் நல்லது, வாசனையாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு தேவையான அருமையான சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவும் ஈஸியான முறையில் நம்ம இதை செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.